NATO உக்ரைன் கவுன்சில் நேத்து நாட்டோவால் உக்ரைனுக்கு உதவி பண்ணக்கூடிய அந்த கவுன்சிலானது அவசரமாக கூட்டப்படுது. இதில் உக்ரைனுக்கான பல கோரிக்கைகள். இப்போ ரஷ்யா ரீசெண்டாக உக்ரைன் மேலே ஒரு பெரிய மிசைல் ரேம்பேஜை நடத்தி முடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் கழிச்சு ரஷ்யாவால் இந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் நடத்த முடியுமான்றதை வெளியுலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற அளவுக்கு ரொம்பவே ஒரு மோசமான க்ரூஸ் மிசைல், அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் அட்டாக்னு சொல்லிட்டு ஒரு கம்பைன்ட் அட்டாக்கை ரஷ்யா உக்ரைன் மேலே பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் ஜெலன்ஸ்கியோட ரெக்வஸ்டின் பேரில் தான் இந்த ஒரு கூட்டமைப்பானது அவசரமாக கூட்டப்பட்டிருந்துச்சு. இப்போ இந்த கூட்டமைப்பு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ரஷ்யாவோட டார்கெட்ஸை அடிக்கிறதுக்கு உக்ரைனுக்கு நம்ம ஒரு கிரீன் சிக்னலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நாட்டோ கூட்டமைப்பில் இருக்க முக்கியமான சில நாடுகள், குறிப்பாக துருக்கி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவை நாங்கள் எப்படியெல்லாம் அடிக்க போகிறோம், ரஷ்யாவோட கீ டார்கெட்ஸ் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே இருக்கிறத நாங்கள் எதெல்லாம் குறி வச்சு அடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு நாளைக்கு வரப்போகிற வெள்ளிக்கிழமையில் ஒரு முக்கியமான லிஸ்ட்டை வாஷிங்டனுக்கு போயிட்டு அமெரிக்க அதிகாரிகள் கிட்டையும் ஜோ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டையும் உக்ரைனோட முக்கியமான சில அதிகாரிகள் கொடுக்க இருக்கிறதா ஒரு தகவல் நடந்து வெளியாகிருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் அறிக்கை தமிழ் புக்ஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். நாட்டோ உக்ரைன் கவுன்சில் ஜூலை மாதம் 2023க்கு அப்புறமா இந்த உக்ரைனுக்கு நாட்டோவிலிருந்து போகக்கூடிய உதவிகள், நாட்டோ நாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த உதவிகள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு செயின் மெத்தட் மூலயமா, ஏன்னா யார் யார் உதவிகள் கொடுக்குறாங்க, அடுத்தது என்ன உதவிகள் போகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த நாட்டோ உக்ரைன் கவுன்சில்னு சொல்லலாம். இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவோட தாக்குதல், அந்த ஒரு 100க்கும் அதிகமான க்ரூஸ் மிசைல், அது மட்டும் இல்லாமல் 100க்கும் அதிகமான ட்ரோன்ஸ்னு சொல்லிட்டு ரஷ்யா எதிர்பார்க்காத டைம்ல உக்ரைன் மேல ஒரு அட்டாக்ன்றது இந்த உலகத்தோட கவனத்தை திரும்பவும் இந்த ரஷ்யா உக்ரைன் பக்கம், ஏன்னா ஒரு பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ்னு சொல்லிட்டு உலகத்தோட பார்வைன்றது இஸ்ரேல் பக்கம் திரும்பினப்போ திரும்பவும் லைம் லைட்டுக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போரை கொண்டு வந்தது இந்த ஒரு தாக்குதல் தான், கர்ஸ்க் ஆஃபென்சிவ்க்கு அப்புறமா. ஸோ ஜெலன்ஸ்கி ஒரு விஷயத்தை சொல்றாரு, உடனடியாக இந்த நாட்டோ உக்ரைன் கவுன்சிலை நீங்க கூட்டி ஆகணும். ஏன்னா நாட்டோவில் இருக்க நாடுகளால தான் இப்போ உக்ரைன் போர்ன்றது இன்னும் நடந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா இந்த உக்ரைன் போரை இன்னமும் இயக்கிட்டு இருக்கிறது இல்லை இயங்க வச்சுட்டு இருக்கிறது இந்த நாட்டோல இருந்து வரக்கூடிய உதவிகள், இல்லை இந்த நாட்டோவால பண்ணக்கூடிய அந்த ஆயுத உதவிகள் தான் உக்ரைனை இன்னமும் ரஷ்யாவுக்கு எதிராக அந்த போரிட வச்சுட்டு இருக்கு. ஸோ இப்போ இப்படி எமர்ஜென்சி மீட்டிங்கை கூட்டணும்னு சொல்லிட்டு உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி கிட்ட இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா புதன்கிழமை நேத்து இந்த மீட்டிங் ஆனது கூட்டப்படுது. இதுல நாட்டோவோட அம்பாசிடர்ஸ் லெவல் மீட்டிங்னு சொல்லலாம். அந்த அம்பாசிடர்ஸ் லெவல் மீட்டிங்ல நாட்டோவோட செக்ரட்டரி ஸ்டாலன்பர்க் கலந்துக்கிறாரு. இதுல நிறைய நாடுகள் விர்ச்சுவலாகவும் கலந்துக்கிறாங்க. உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் இதுல விர்ச்சுவலா கனெக்ட் ஆகுறாரு. இந்த கூட்டமைப்பு முடிச்சதுக்கு அப்புறமா நாட்டோ அபிஷியலா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது அவங்களோட ஹோம் பேஜ்ல அவங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைனை நம்ம எல்லாருமே நிறைய விதத்தில் தடுத்துக்கிட்டு இருக்கோம். ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் இவ்வளவு நாள் நிற்குதுன்னா அதுக்கு நம்மளோட பார்ட்னர்ஸ் கொடுத்துட்டு இருக்க அந்த ஒரு உதவிகள் ரொம்பவே ஒரு முக்கியமான காரணம். ஆனால் இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்க இந்த உதவிகளானது, ஏன்னா ரஷ்யாவோட அட்டாக்கை உக்ரைனால் நிறைய இடங்களில் கவுண்டர் பண்ண முடியல. நிறைய இடங்களில் உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது லேகாக இருக்குது, நிறைய இடத்துல பற்றாக்குறையானது இருக்குது. ஏன்னா நம்ம பேட்ரியாட், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 40க்கும் அதிகமான ஏர் டிஃபென்ஸ் யூனிட்டை இந்த நாட்டோ கண்ட்ரிஸ் மொத்தமாக சேர்ந்து உக்ரைனுக்கு கொடுக்குறதா ஒரு உறுதியையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமே போதாது, இன்னமும் அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உதவிகளையும் அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு தேவையான வெப்பன்ஸையும் நம்ம உக்ரைனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட எல்லா நாடுகள்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட்டை நாட்டோ சார்பாக நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதில் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட சில விஷயங்கள், அடுத்தது இவங்க எடுக்க போகிற ஒரு சில முடிவுகள்னு சொல்லிட்டு ஒரு சிலதை அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. இப்படி முடிஞ்சதுக்கு அப்புறமா துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, எங்க உக்ரைனை நம்ம எல்லாருமே ஒரு செயின் போட்டு கட்டி வச்சிருக்கோம். நம்ம எல்லாருமே உக்ரைனை பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். உக்ரைன் அவங்களோட டிஸ்போசல்ஸில் இருக்க வெப்பன்ஸ், அவங்க என்னெல்லாம் ஆயுதங்களை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே ரஷ்யா மேலே பயன்படுத்துறதுக்கு நம்ம ஒரு கிரீன் சிக்னலை கொடுக்கணும். இப்போ உக்ரைன் கிட்ட என்ன வெப்பன்ஸ், மேஜர் வெப்பன்ஸ் எது எல்லாமே இருக்கோ அது அவங்களோட வெப்பன்ஸ் தான். நீங்கள் எதுக்கு அதை நம்மளோட வெப்பன்ஸாக பார்க்குறீங்க? நம்ம ஒரு நாடு கிட்ட கொடுத்துட்டோம்னா கொடுக்குற வரைக்கும் தான் அது நம்மளோடது. நம்ம கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை என்ன பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணுன்ற முடிவை உக்ரைனே எடுத்துக்கிட்டோம். ஸோ நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் ஒரு கிரீன் இந்த இடத்துல கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிள்ளையார் சுழிய இந்த இடத்துல போட்டிருக்காரு. ரஷ்யாவோட டார்கெட்ஸை வெஸ்டர்ன் மேட்ஸ் வெப்பன்ஸை வச்சு கவுண்டர் பண்றதுக்கு ஜெலன்ஸ்கியும் உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரும் இன்னைக்கு இதே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நேத்து அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எல்லாருமே இந்த வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், குறிப்பா அமெரிக்கா மற்றும் உக்ரைனுக்கு உதவக்கூடிய யூகே போன்ற நாடுகள் எல்லாருமே ஒரு பயத்தால இப்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. எப்போ உங்களோட வெப்பன்ஸ் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா மேஜர் எஸ்கலேஷன் ஆயிடும்னு சொல்லிட்டு அந்த ஃபியர் ஃபேக்டர்ன்றது உங்களை ரொம்ப பின்வாங்க வைக்குது. ஆனா இதெல்லாம் நீங்க ஓவர் கம் பண்ணியாகணும். நீங்க எங்களுக்கான அந்த கிரீன் லைட்டை, ரஷ்யன் டார்கெட்ஸை ஸ்ட்ரைக் பண்றதுக்கான அந்த கிரீன் லைட்டை கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா ரஷ்யாவோட அக்ரஷனை எங்களால் ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு
எல்லா நாடுகளுக்கும் சேர்த்து ஒரு பெரிய பிரச்சனையை இந்த இடத்துல தயார் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்றோம். ஸோ நடந்து முடிஞ்சிருக்க விஷயங்களை நம்ம முதல்ல பார்த்து முடிச்சிருவோம். ஸோ இப்படி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆனது உக்ரைன் கிட்ட இருந்தும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் வந்துட்டு இருக்கிறது கண்டிப்பா இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு ஒரு நல்ல விஷயமே கிடையாது. சரிடா, ஏற்கனவே கர்ஸ் பகுதியில் வந்து சேலஞ்சர் 2 பயன்படுத்தப்பட்டுருச்சு, ஆப்ரஹாம்ஸ் பயன்படுத்தப்பட்டுருச்சு, அது மட்டும் இல்லாமல் ஹைமார் சிஸ்டம்ஸும் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு மேஜர் ப்ரொவோகேஷன் தானே. இதுக்கு ரஷ்யா இன்னும் பெருசாக பதில் சொல்லின்னு பார்த்தோன்னா, இது ரஷ்யாவோட ரெட் லைன்ஸை ஏற்கனவே உக்ரைன் நிறைய இடங்களில் கிராஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் என்னெல்லாம் ரெட் லைன்ஸாக ரஷ்யா போட்டு வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே மேற்குலக நாடுகள் உதவியோட உக்ரைன் ஒவ்வொன்றா உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு மேஜரான ரெட் லைன் இந்த F-16 அந்த ஸ்ட்ரைக், இல்லைனா F-16 வந்து ரஷ்யாக்குள்ள ஸ்ட்ரைக் பண்ணுறது, அதை இன்னும் உக்ரைன் கிராஸ் பண்ணல. இதுக்கு அடுத்தபடியாக ரஷ்யாவோட கமாண்ட் சென்டர்ஸ் இல்லை ரஷ்யாவோட ராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வெஸ்டர்ன் மேட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு இன்னும் அடிச்சதா ரஷ்யா கன்ஃபார்ம் பண்ணப்படல. ஏன்னா கிரீமியாவை பொறுத்த வரைக்கும் கிரீமியா அது சார்ந்த பகுதிகளில், ஏன்னா ஏற்கனவே அது உக்ரைனோட கண்ட்ரோல் இருந்தது, இப்போ ரஷ்யாவோட கண்ட்ரோல் இருக்கு. அந்த இடங்களில் மட்டும்தான் வெஸ்டர்ன் மேட் வெப்பன்ஸ்ன்றது இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கு, அவங்களோட ஆர்மி பேசஸையும் தாக்கியிருக்கு. ஸோ இந்த மேஜரான 2 ரெட் லைன் இப்போ உக்ரைன் வந்து இந்த ஒரு கிரீன் சிக்னலை வாங்கிட்டாங்கன்னா, ஏன்னா துருக்கி ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் இது வந்து ஜஸ்ட் ஒரு பேச்சுக்கு நல்லா இருக்கே தவிர நேட்டோ இதுக்கான அப்ரூவலை கொடுப்பாங்களான்றது தெரியல. ஸோ இந்த விஷயங்களானது நடந்துச்சுன்னா ரஷ்யாவுக்கு எதிரான அந்த மேஜர் ரெட் லைன்ஸ் எல்லாத்தையுமே உக்ரைன் ஒவ்வொன்றா மீற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது எல்லா பிரச்சனைகளும் இப்படி போயிட்டு இருக்கப்போ நேத்தும் ரஷ்யாவோட ட்ரோன் தாக்குதல்ன்றது உக்ரைன் மேல நடத்தப்பட்டிருக்கு. இதுல 60க்கும் அதிகமான ட்ரோன்ஸ், மொத்தமா 71 ட்ரோன்ஸை ரஷ்யா ஃபயர் பண்ணதா சொல்றாங்க. அதுல 60க்கும் அதிகமான ட்ரோன்ஸை உக்ரைன் இன்டர்செப்ட் பண்ணி முடிச்சிட்டதா ஜெலன்ஸ்கி அவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என்னடா ஒரு பெரிய விஷயம், இதை விட அடுத்தது நடக்க போறது தான் முக்கியமான விஷயம்ன்ற மாதிரி ஜெலன்ஸ்கியோட பிரசிடென்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான 2 நபர்கள் வர வெள்ளிக்கிழமை அமெரிக்காவுக்கு போக போறாங்க. இப்படி போறவங்க எதுக்காக போறாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு கீ டார்கெட்ஸ், ஒரு செட் ஆஃப் சீரியஸ் ஆஃப் லிஸ்ட்டை இப்போ உக்ரைன் எடுத்து வச்சிருக்காங்க. ரஷ்யாவோட எந்தெந்த நிலைகளை நம்ம அடிக்கலாம், இல்லை எந்தெந்த பொசிஷன்ஸ் மேலே நம்ம டார்கெட் பண்ணால் ரஷ்யாவை நம்மளால் ஈஸியாக கவுண்டர் பண்ண முடியும், ரஷ்யாவோட இந்த அஃபென்சிவை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உக்ரைன் ஒரு பெரிய லிஸ்ட்டை எடுத்து வச்சிருக்காங்க. இப்போது இதுக்கான அப்ரூவலை வாங்குறதுக்கு, இதுக்கான அந்த கிரீன் சிக்னலை வாங்குறதுக்கு அந்த லிஸ்ட் இருக்குல்ல, நாங்கள் வந்து ரஷ்யாவோட இந்த டார்கெட்ஸ் எல்லாம் அடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அதை பைடன் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக, பைடன் கிட்ட காமிக்கிறதுக்கு, அப்ரூவல் வாங்குறதுக்காக இந்த அதிகாரிகள் இப்போ உக்ரைன்லேருந்து அமெரிக்காவுக்கு போக போகிறாங்க. நீங்கள் கேட்குறப்ப இது ரொம்ப ஒரு நார்மலான விஷயமா தெரியலாம், ஆனால் இப்படி ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த உக்ரைன் போரானது வேற கட்டத்துக்கு போயிடும். ஏன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் ஆனது கிடைச்சிருச்சுன்னா ரஷ்யாவோட மாஸ்கோவை தாக்கக்கூடிய அளவுக்கும் இப்போ வெப்பன்ஸ் ஆனது உக்ரைன் கிட்ட இருக்கு. ATACMS ஓட அந்த எக்ஸ்டெண்டட் லாங் ரேஞ்ச் வெர்ஷன் ராக்கெட்ஸ் எல்லாமே இப்போ அமெரிக்காவோட உதவியோட உக்ரைன் கிட்ட இருக்கு. ஆனால் இது இன்னும் அவங்க எதுவுமே பயன்படுத்தல. அதை வந்து இப்போ ஆக்குபைட் கர்ஸ் பகுதியில் வச்சு ஃபயர் பண்ணாங்கன்னா மாஸ்கோவுமே இந்த டார்கெட் லிஸ்ட்டுக்குள்ள தான் இருக்கும். ஸோ ரஷ்யாவோட தலைநகரை போயிட்டு தாக்கக்கூடிய அந்த ஒரு தாக்குதலுக்கு உக்ரைன் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு சின்ன தொடக்கம் தான் இப்போ இந்த லிஸ்ட்டை இவங்க கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது. இதுக்கு பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ன்றது ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரா மாறிடும். நானும் ரிப்பீட்டடாக இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு மேஜர் ப்ரொவோகேஷன்ன்றது இந்த வாரில் எதுவும் இப்போ நடக்கல. ஒரு சில அத்துமீறல்கள் அங்கங்கே நடந்துட்டு இருந்தாலும் ரஷ்யாவோட பகுதிகளை உக்ரைன் அடிக்கிறது, உக்ரைனோட முக்கியமான பகுதிகளை ரஷ்யா பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த கேம் ஆனது மாறி மாறி போயிட்டு இருந்தாலும் இப்போ வரப்போகிற நாட்கள்ன்றது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உண்மையிலே ரொம்ப முக்கியமான நாட்கள். ஏன்னா இந்த வாரோட அந்த ஒரு பாதையை, இது கடந்து வந்துட்டு இருக்க அந்த ஒரு பாதையை, இது போயிட்டு இருக்க அந்த ஒரு பாதையை நமக்கு பார்த்தோம்னாலே ஒரு விஷயமான தெளிவாக தெரியுது. அமெரிக்காவும் நாட்டோவும் சேர்ந்து ஜெலன்ஸ்கியோட பேச்சு இந்த இடத்துல கேட்டு கண்டிப்பாக ரஷ்யா வெர்சஸ் நாட்டோன்ற பிரச்சனையை இந்த இடத்துல கொண்டு வரதுக்கான எல்லா கிரீன் சிக்னலுமே இப்போ ஒவ்வொன்றா விழ ஆரம்பிச்சிருக்கு. அதில் ஒன்று தான் இந்த டார்கெட் லிஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதும். இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா, அந்த ராஸ்டோவான் ரீஜன் பகுதியில் நேற்று ஒரு ஆயில் பேஸ் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருந்தல, அதோட சேட்டலைட் இமேஜ் ஆனது இன்னைக்கு வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 டேங்கர்ஸ்ன்றது எரிய ஆரம்பிச்சிருக்கு. நேற்று ஃபயர் ஆனது ஏற்பட்டது 2ல் மட்டும்தான். இன்னைக்கு 3ஆவதா ஒரு டேங்கும் சேர்த்து எரிய ஆரம்பிச்சிருக்கிறது. மேபி கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யாவுக்கு கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிடுமோன்ற அந்த ஒரு அதிர்ச்சியையும் இப்போ ரஷ்யாவோட அஃபிஷியல்ஸ்க்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.2 பில்லியனுக்கும் அதிகமான டாலர் வேல்யூவில் 1.2 பில்லியனுக்கும் அதிகமான வேல்யூ இருக்க மிசைல்ஸை இந்த 3 நாட்களில் ரஷ்யா உக்ரைன் மேலே ஃபயர் பண்ணதா யூரோப்பியன் யூனியன் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு 3 நாள் அட்டாக்ல இந்த அளவுக்கு அதிகமான மிசைல்ஸை ரஷ்யா உக்ரைன் மேலே ஃபயர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த டேட்டாவை கொடுத்தது மட்டும் இல்லாமல் கார்கிவ் பகுதிகளுக்கு ஐநா சபையோட வார் கிரைம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இப்போ வந்து சேர்ந்திருக்காங்க. இவங்க ஏன் இப்போ வந்திருக்காங்கன்னா, கடந்த ஒரு 2 மாசமா கார்கிவ் பகுதியில் ரஷ்யாவோட அஃபென்சிவ் இல்லை கார்கிவை திரும்ப ரீகேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட அந்த முன்னேற்பாடுகள் இல்லை கிரவுண்ட் அஃபென்சிவ்ன்றது இப்போ நடந்துட்டு இருக்கு. இதனால நிறைய இடங்களில் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் மேலே தாக்குதலானது நடத்தப்படுது, நிறைய பில்டிங்ஸ் ஆனது டேமேஜ் பண்ணப்படுது
வேணும்னு சொல்லிட்டு ஐநாவுக்கு ஒரு கோரிக்கையை உக்ரைன் இந்த இடத்துல வைக்கிறாங்க. சரியா வச்சு ஒரு 3 நாளைக்குள்ளேயே ஐநாவோட அந்த வார் கிரைம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இப்போ அந்த சீனுக்குள்ள இறங்கியிருக்காங்க. இப்போ ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ கார்கிவை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இடங்களில் இன்வெஸ்டிகேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க தப்பான இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி காசாவுக்கு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பில்டிங்ஸ் அழிக்கப்படுறது இல்லை ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் அழிக்கப்படுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கான எவிடன்சஸ் இவங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைச்சிருந்தாலும் கிடைச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க இங்கே வந்து தேடிட்டு இருக்காங்க. இதில் என்ன எவிடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது இன்னமும் தெரியல. கர்ஸ் பகுதியிலையும் இதே மாதிரி ஒரு விசாரணையை அமைக்கணும் இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா உக்ரைன் இப்போ ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க, கூடிய சீக்கிரத்தில் ஒரு பீஸ் டீலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு முன்னாடி, உக்ரைன் அந்த டேபிளுக்கு வரதுக்கு முன்னாடி கர்ஸ் பகுதிகளிலும் இதே மாதிரி மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கா, டான்பாஸ் ரீஜனில் இதே மாதிரி மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுறதுக்கான யூஎன்னோட அந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸை இந்த இடத்துக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட இந்த கர்ஸ் பகுதியோட கவர்னரும் ஒரு ரெக்வஸ்ட் இப்போ வெளியே வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பார்டர் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த பெல்கராட், இந்த சுமி ரீஜனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யாவோட பகுதிகளை உக்ரைனோட ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆனது இப்போ குறிவைக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக இந்த ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் எந்த இடத்துலலாம் அதிகமாக கூடுறாங்க, இந்த ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் எந்த இடத்துலலாம் அதிகமாக கேதர் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தகவல்களை வாங்கி இப்போ ரஷ்யாவோட பொசிஷன்ஸ் மேலே உக்ரைன் ஒரு மோசமான அட்டாக்கை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வரப்போகிற நாட்கள்ன்றது முதல்ல ரஷ்யாவை அடிச்சதுக்காக ரஷ்யா உக்ரைன் மேலே ஒரு பெரிய மிசைல் ஸ்ட்ரைக்கை பண்ணி அவங்களோட ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்டை அடிச்சது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் ஏர்பேஸஸை டேமேஜ் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு மிசைல் ரேம்பேஜை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் இப்போ உக்ரைன் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ரஷ்யாவோட பகுதிகள் மேலே. இதுக்கு நடுவில் கர்ஸ்கில் ரஷ்யா அவங்களோட பகுதிகளை மீட்கிறதுல ரொம்பவே முன்னேற்றம் காமிச்சிட்டு இருக்காங்க. உக்ரைனுக்கு ஒரே நாளில் கர்ஸ்ல நிறைய டேமேஜ் ஆனது ஏற்பட்டிருக்கிறதாவும் ஒரு தகவலானது வெளியில் வந்திருக்கு. இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.